வணக்கம் திருக்கல்வி செய்திகளுக்காக உங்கள் திருமுருகன். இன்றைக்கு ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து எந்த விதமான அதாவது ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை டேட்டா கேபிளோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக எப்படி ஒரு பென்ட்ரைவில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை காப்பி பண்ணிக்கிறது, அது மூலமாக பென்ட்ரைவ் வெளியில் வச்சு நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க. திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயங்கள். ஒன்று நம்மளுடைய மொபைல் ஃபோன், நம்ம காப்பி அதிலேருந்து பண்ணக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஓடிஜி கேபிள் அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு நம்மளுடைய இந்த பென்ட்ரைவ் செருகிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய மொபைலில் நம்ம செருகக்கூடியதாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா, அந்த பாயிண்டில் செருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஓடிஜி கேபிள் அப்படிங்கிறது இது கடையில் பார்த்திங்கன்னா 30 ரூபா விலையிலேருந்தே கிடைக்குது. சாதாரணமாக ரொம்ப சிம்பிளான விலையிலே கிடைக்குது. ஸோ நம்ம எளிமையாக வாங்கி பயன்படுத்துறதுக்கு உண்டான விலையில் தான் இருக்குது. இதை வாங்கி வச்சுக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட யூசேஜ் இருக்குது. இது ஓடிஜி கேபிள் அப்படிங்கிறது. அடுத்து தான் நமக்கு பென்ட்ரைவ். நீங்கள் எத்தனை ஜிபி வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பயன்பாடுங்கிறத பொறுத்து நீங்கள் பென்ட்ரைவ் நம்ம வச்சுருப்போம். அந்த பென்ட்ரைவை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம இந்த இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கிறீங்க. இந்த பென்ட்ரைவை நம்ம ஓடிஜி கேபிளோடு நம்ம பாருங்கள், அதை அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஓடிஜி கேபிளோடு நம்ம இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம மொபைலோடு நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மொபைல் நம்ம சார்ஜர் போட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம இதை மொபைலோடு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு பகுதியை நம்ம அந்த மொபைலோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜி கேபிள் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபைல் மேனேஜருக்கு போயிடுறோம். மை ஃபைல் அப்படின்றது இப்போ அதுக்கு நம்ம வைக்கிறோம். இதில் அப்படியே மெதுவாக மேலே தள்ளி விட்டு பாருங்கள், இங்கே வந்து நமக்கு அது வந்துடுச்சு பாருங்கள். யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு வந்துருக்குங்களா. அதுதான் நம்ம அந்த பென்ட்ரைவ் இப்போ நம்ம ஜாயின் பண்ணது. இப்போ நம்ம மொபைலில் இருக்கிறது மேலே இன்டர்னல் ஸ்டோரேஜ், எஸ்டி கார்டு அப்படின்ற இருக்கு இல்லைங்களா. அந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய நமக்கு மெமரிஸ் இது. இப்போ இன்டர்னல் இப்போ நம்ம ஃபோன் இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணதை இப்போ நம்ம இந்த இதுக்கு எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டுருக்கு, அல்லது நீங்கள் எஸ்டி கார்டில் அதாவது மெமரி கார்டு போட்டிருந்தீங்கன்னா மெமரி கார்டு எதில் வேணால் நம்ம காப்பி பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பாருங்கள் டவுன்லோடுன்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ டவுன்லோடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் அப்படியே இந்த உதாரணத்துக்கு இந்த வானவில் ஔவையார்னு 3ஆவதாக இருக்குது இல்லைங்களா. வானவில் ஔவையார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணணும். அப்போது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படி நல்லா ஒரு அழுத்தி பிடிச்சி நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிரும். எந்த ஃபைல் நம்ம காப்பி பண்ணுமோ அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பாருங்கள் டிக் மார்க்கு வந்துடும். வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை காப்பி பண்ணுமா அல்லது மூவ் பண்ணுமான்னு கேட்கும். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபைலோடு போயிடும். காப்பினா காப்பி மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். சில சமயம் அது மூவ் ஆகிறதுல எரர் ஆகிடுச்சுன்னா அது ஃபைல் டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்குங்க. இப்போ அது காப்பி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே பேக் போய்க்குங்க. பின்னாடி போயிட்டு நம்மளுடைய இதில் பாருங்கள், நமக்கு அந்த யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இல்லைங்களா, அதில் தான் நம்ம யூஎஸ்பி கார்டில் தான் நம்ம அதை காப்பி பண்ணணும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே செலக்ட் பண்ணி கீழே பாருங்கள், நமக்கு காப்பி ஹியர் அப்படின்னு கீழே வருது இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ அழகாக உங்களுக்கு வந்து அது காப்பி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலேயே வானவில் ஔவையார் அப்படிங்கிறது காப்பி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நம்ம அழகாக என்ன பண்ணலாம், வெளியில் வந்துடலாம். நீங்கள் பென்ட்ரைவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஜிபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பென்ட்ரைவுக்கு கம்ப்யூட்டரோ மற்றதோ எதுவுமே இல்லாமல் அழகாக நம்ம அதை காப்பி பண்ணிக்க முடியும். ரொம்ப எளிமையான வழி தான் இது. எந்த விதமான இதுவும் இல்லாமல் மொபைல்லேருந்து டைரெக்டாக நம்ம பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு வெறும் ஒரு ஓடிஜி கேபிள் அப்படிங்கிற ஒன்று மட்டும் போதும். ரொம்ப குறைவான விலையில் 30 ரூபா விலையிலேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. திரு கல்வி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.